Hi friends, this is Puvi Aris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chittinad ஸ்டைல் சுண்டக்காய் குழம்பு. சுண்டக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுண்டக்காவை சாப்பிட்டுட்டு வந்தால் நெஞ்சு சளி, வயிறு பிரச்சனை, செரிமான பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு உதவுது. ஒரு அகல பேனில் 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் உப்பு, தண்ணி தேவையான அளவு எடுத்திருக்கேன். சுண்டக்காய் ரெண்டாக உடையிற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணும். நம்ம இடிக்கும் போது இப்படி ஃப்ரீயாக கை வச்சு இடிச்சிங்கன்னா வெளியில் செதறும். நம்ம இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இடிக்கணும். இடிக்கும் போது இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க சுண்டக்காவை. சுண்டக்காய் முழுசாக ஏதாவது இருந்ததுன்னா ரெண்டாக உடச்சிருங்க. முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது, கசக்கும் ரொம்ப. நம்ம ரெடி பண்ண தண்ணியில் ஆட் பண்ணி 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி சுண்டக்காய் குழம்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. 5-6 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, விதை இல்லாமல். இந்த அளவுக்கு நமக்கு சுண்டக்காய் வந்திருக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் சுண்டக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கடையில் வாங்கின சுண்டக்காவாக இருந்தால் எப்படி வாஷ் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் குழம்புல ஆட் பண்ணணுங்கிறத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நமக்கு இப்போ சுண்டக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சுண்டக்காய் வத்தல் ரெடி. குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 3 ஸ்பூன் மல்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகா. நான் 5 மிளகா எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் அதிகமாகிடுச்சுன்னா கசக்கும். எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா அதிகமானாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், 5 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வந்ததும் செருவாக நறுக்கின 6 மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு 1.5 ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நான் சொல்கிற அளவு 3-4 பேர் நல்லா தாராளமாக குழம்பு சாப்பிட்லாம். நமக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா இதை மாதிரி குக்காகி வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் ஆட் பண்ணலாம். இந்த மசாலாவும் இந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், நரன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய், தண்ணி, கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம வறுத்த சுண்டக்காவை ஆட் பண்ணலாம். நீங்கள் கடையில் வாங்கின சுண்டக்காவாக இருந்தால் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதுனால் நம்ம அரைச்சி விழுதாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. நமக்கு கொஞ்சம் குழம்பு சுண்டி வரட்டும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நல்லா குக் ஆனதும் இதுமாரி எண்ணெய்லாம் மேலே தெரியும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாட் ஸ்டைல் சுண்டக்காய் குழம்பு ரெடி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.